லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்னா. மூத்த பத்திரிகையாளர் ஏகலவன் அவருடைய பஞ்சாயத்து இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியல. அவர் ஒரு வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் நிறைய சமூக வலைதளத்தில் நிறைய வீடியோ ஒவ்வொரு தரப்புலேருந்தும் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. அது இன்னும் அது முடிவுக்கு வராதுக்கு என்னென்ன காரணம்? அதாவது அடிப்படையில் இந்த பிரச்சனையுடைய பேஸை வேற நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏகலைவன் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்குமான தொடர்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏகலைவன் நீண்ட காலமாக பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர். அவர் திராவிட ஆதரவாளராக இருந்தவர் தான். 2009க்கு அப்புறம் என்ன மாதிரி நிறைய நாங்கள் பத்திரிகை நண்பர்கள் அப்போ ஒரு குழுவாக இயங்கியவர்கள். அதில் திராவிட மறுப்பு, எதிர்ப்பு, நாம் திராவிடர்கள் அல்ல அப்படிங்கிற புரிதலுக்கு வந்த பத்திரிகையாளர்கள் நான், ஏகலைவன், விஸ்வா அந்த மாதிரியான கொஞ்சம் பேர் இருந்தோம். மற்றபடி எங்கள் கூட சேர்ந்த அப்போது 2009 இயங்கிய பத்திரிகையாளர்கள்லாம் அவர்கள் திராவிட தரப்போடவே நின்றுக்கிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இல்லை நாங்கள் திராவிடர்கள் கிடையாதுங்கிற இதில் வந்தோம். அதில் ஏகலைவன் அவர்கள் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாடை சீமான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் நேரடியாக நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து இயங்கக்கூடிய பத்திரிகை. சீமான் அவர்களுடன் நேரடியாக எந்நேரமும் பேசக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்தவர். நிறைய விஷயங்கள் அவர்களுக்காக தொடர்ச்சியாக கருத்துருவாக்க தளத்தில் இயங்கியவர், எழுதியவர், தொடர்ச்சியாக இது பண்ணக்கூடியவர் ஊடகத்தில். ஆமாம், ஊடக தரப்பில். இப்போ அப்படி இருக்கக்கூடிய ஏகலைவன் அவர்கள் இந்த சந்திப்புகள் குறித்து அவர் நேரடியாக சீமானிடமே பேசலாமே, சொல்லியிருக்கலாமே, எதற்காக ஒரு காணொளி போடுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி சீமான் அவர்களுடைய தம்பிமார்கள் சில பேரிடம் வைக்கப்படுது. இப்போ ஏகலைவன் தரப்பில் விசாரித்தால் அல்லது பொதுவாக நம்ம இதை ஒரு ஜெர்னலிஸ்ட் பார்வையிலேருந்து, பத்திரிகையாளர் பார்வையிலேருந்து பார்த்தால், சீமான் அவர்களையோ அல்லது நாம் தமிழரை ஆதரிப்பது என்பது ஒரு நிலைப்பாடு. இதை இவர்கள் சீமான் அவர்கள் என்ன ஆதரிங்கப்பா அப்படின்னு கேட்டு ஏகலைவன் ஆதரிக்கவில்லை. சரியா? இது நமக்கும் பொருந்தும். நம்மளும் நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நாம் தமிழருடைய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய தொடர்ச்சியான காணொலிகளில் பார்த்துருக்க முடியும். ஏன் அவசியமானது தமிழ் தேசிய அரசியலுக்கு அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம். இதை யாரும் நமக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்து இப்போ எங்களை ஆதரிங்க அப்படின்னு பேசவோ இல்லை யாரும் சொல்லியோ நம்ம பேசல. இது இன உணர்வின் அடிப்படையில். இது 2009 காலத்தை இனப்படுகொலை சந்தித்த மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஆதரவு நிலை. இது ஒரு வகையான நிலை. அப்போது ஒரு ஜெர்னலிஸ்டாக, பத்திரிகையாளராக ஏகலைவன் அவர்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறார் என்பதாலேயே எல்லா விஷயத்தையும் சீமான் அவர்களிடம் கேட்டு அவர் இயங்க வேண்டிய, எழுத வேண்டிய தேவை கிடையாது. தனக்கு ஒரு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, நம் சிந்தனையில் உதிப்பதை அந்த நொடியில் எந்தவித மன தயக்கம் இல்லாமல் எழுதுவதற்கான ஒரு சுதந்திர நிலை இருக்கிறது அப்படிங்கிறது. இது இயல்பாகவே பத்திரிகையாளர்கள் விரும்பக்கூடியது. எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், கருத்து அந்த சமயங்கள், அறிஜீவிகள்ங்கிறவங்களுக்கு இந்த மனநிலை எப்போவுமே இருக்கும். அதனாலவே பார்த்தீங்கன்னா என்ன அளவில் நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எந்த திராவிட ஆதரவு நிலையில் இருந்தப்போவும் சரி, வரிசையாக இது பண்ணப்போவும் கூட நான் இந்த நிறைய அமைப்பு நண்பர்களோடு எனக்கு தொடர்பு உண்டு. ஆனால் எந்த அமைப்பினரோடும் நான் சேர்ந்து பயணிப்பது கிடையாது. அவர்களோட சேர்ந்து உறுப்பினராகிறது அந்த வழியே கிடையாது. ஏன்னா எங்களை மாதிரியான மனநிலை கொண்டவர்களுக்கு நமக்கு சரின்னு பட்டால் சரி, தவறுன்னு பட்டால் தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களால் ஒரு அமைப்பில் இயங்கி சேர்ந்து பயணிக்க முடியாது. நான் ஒரு நொடி டக்குன்னு என்ன நீங்கள் பண்ணுறது தப்புன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை. ஆனால் ஒரு கட்சி தொண்டனாக இருக்கிறவன், ஒரு இயக்க உறுப்பினராக இருக்கிறவனுக்கு அந்த தலைமை விரும்பாது. அவர்கள் பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு எப்போவுமே அவர்கள் விசிலடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் தலைமைகள் விரும்புவார்கள். அந்த தலைமைங்கிறது நான் உட்கார்ந்தாலும் சரி, நீங்கள் உட்கார்ந்தாலும் சரி, அந்த நாற்காலிக்கான பண்பு அப்படி தான் இருக்கும். முதல்வர் நாற்காலியில் அமரும்போது எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு மனநிலையில் பேசியிருப்பாங்கல்ல, அந்த நாற்காலியில் அமர்ந்த பிறகு அந்த எதிர்கட்சியில் இருக்கும்போது அவன் எதெல்லாம் எதிர்த்தானோ அதெல்லாம் அந்த நாற்காலி செய்ய வைக்கும். ஏன்னா அந்த நாற்காலிக்குன்னு ஒரு பண்பு இருக்கும். அதை மாதிரி இந்த மாதிரி மனநிலை கொண்டவர்கள் சுதந்திரமான மனநிலை எல்லா கட்சிக்கும் போதும். இது ஒரு மனநிலை, நாற்காலிக்கான பண்பு. அப்போது ஏகலைவன் அவர்கள் இந்த காணொலியை போடுறாரு. சீமான் உதயநிதி சந்திப்பு, ஸ்டாலின் சந்திப்பு இதெல்லாம் பொதுத்தளத்தில் ஒரு பேசு பொருளாக மாறுது, சந்தேகத்துக்கிடமானதாக உருவாகுது. தம்பிகளுக்கு இது சங்கடத்தை உருவாகுது. இது தேவையில்லாத அவசியமற்றதாக இருக்குது, இது தவிர்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில், ஒரு நட்பு முரணின் அடிப்படையில், ஒரு ஆலோசனைங்கிற அடிப்படையில் அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். ஏன்னா நான் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்குறேன், ஏகலைவன் என்ன பெரிதாக தவறு செய்தார் அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன்.
அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றுமே இல்லை. அவர் அதில் இவ்வளோத்துக்கும் ஏகலைவனுடைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நாம் தமிழனுக்கு முட்டு கொடுப்பது, சீமானுக்கு முட்டு கொடுப்பது, இதே தான் வேலையை செஞ்சிருக்காரு. ஆனால் அப்படி இருந்த ஒரு மனிதர் தனக்கு ஒரு இதில் முரண்பாடு இருக்குது, இது வந்து தவிர்க்கலாம், அதுவும் கூட கட்சி நலன் சார்ந்த தம்பிகள், இது ஏகலைவனுடைய கருத்து 99% தம்பிகளுடைய மனநிலை. சீமானவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 1% பேருக்கு வேணால் இது வந்து இதாக இருக்கலாம் இல்லையே, மீதி அத்தனை பேருடைய மனநிலையும் எதுக்கு இந்த மாதிரி சந்திப்புகள்? ஏற்கனவே ஒரு புகைப்படத்தை எடுத்து தான் எலெக்ஷனில் வந்து டேமேஜ் ஆகி போய் இதாச்சு. திரும்ப திரும்ப ஏன் இந்த மாதிரி சந்திப்புகள் நடக்குது அப்படிங்கிறது அவ்வளோ பேருக்கும் மன உறுத்தலாக தான் இருக்குது. இல்லை, இது வந்து யதார்த்தமான சந்திப்பு தான். யதார்த்தமான சந்திப்பு ஒருத்தர் வர்றீங்க அப்படின்னா, வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு பேர் ஒரு பொண்ணுகையோட நம்ம பாட்டு நம்ம பொழப்ப பார்த்துட்டு போயிடலாம்ல. பக்கத்தில் போய் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? பக்கத்தில் போய் உட்கார்றது இல்லைங்க, ஒரு சில விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது இது. நம்ம வந்து நாகரிகமான ஒருத்தங்களை வந்து வரும்போது கூட அவரை பார்த்து சிரிக்க மாட்டோம், இப்படி போக வேண்டியது இல்லை. அப்படி இருக்கு சொல்ல வந்தால் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படி கடந்து போயிட்டு நம்ம பாட்டுக்கு அந்த மணமக்களை பார்த்துட்டு அப்படி இடந்து போகிறது இல்லை. இது அந்த அதில் ஒரு நெருக்கம் காட்டப்படுது இல்லை. அந்த நெருக்கம் வந்து சீமானுக்கு 100% மைனஸ், நாம் தமிழருக்கு பின்னடைவு. ஆனால் திமுக வந்து பின்னடைவு கிடையாது. இப்போ இந்த டிபேட் உருவாகுது இல்லை, இதில் ஏதாவது எங்கேயாவது வந்து திமுக ஏன் சீமானை சந்தித்தது, உதயநிதி ஏன் சீமான் அருகே அமர்ந்த தலைமை யாருமே எதுவும் கேட்கறது இல்லையா? கேட்கவே இல்லை. ஏன்னா இது டேமேஜ் யாருக்கு? நாம் தமிழர் தான். ஏன்னா நாம் தமிழர் உருவாக்கமே திமுக எதிர்ப்புல இருந்து உருவானது. இந்த எதிர்ப்புலேருந்து உருவானதுனால சொல்ல வர இது இப்போதைக்கு எல்லாருமே இந்த ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து உதயநிதியோடு ஸ்டாலின் அவர்களோட இருந்த இந்த புகைப்படம் வைரலான நிலையில் ஏன் சீமான் அவர்கள் வந்து திருமாவளவன் கூட வந்து அவர் புகைப்படம் எடுத்தது இல்லையா, ஒன்றா பேசுனது இல்லையா? ஒரே மாலையில் 2 பேரெல்லாம் இருந்திருக்காங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து பிஜேபி சார்ந்தவர்கள் நிறைய பேர் கூட புகைப்படம் எடுக்கிறார். இது எல்லாமே மாண்பு தானே. இப்போ திருமாவளவனுக்கு அமித்ஷா ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு, அதுதான் எல்லாம் மாண்பு தானே. இப்போ இதையெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய உங்களை போல ஆட்கள்லாம் வந்து ஏன் வந்து சீமான உதயநிதியும் பேசுறதையோ உட்காரதையும் ஏன் ஏற்றுக்க முடியும்? அதாவது இதை நாங்கள் ஏற்றுக்கணும். நம்மளுடைய உரையாடலை சொன்னோம், இந்த சந்திப்பு இதெல்லாம் வந்து ஒரு தவறுமே கிடையாது. இதெல்லாம் வந்து இயல்பான ஒரு விஷயமா இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் அரசியலில் இந்த உங்களுடைய நாம் தமிழருடைய வளர்ச்சி, கட்டமைப்பு, அதோடைய உணர்வு, அந்த தம்பிமார்களுடைய மனநிலை, இது எல்லாமே திமுக எதிர்ப்புல இருந்து உருவாகுது. அங்கேருந்து உருவாகுது. இவர்கள் ஏற்கனவே இந்த 2026 தேர்தலில் திமுகவிடம் இருந்து திமுகவின் அடியாளாக இயங்குகிறார்கள் அப்படின்னு விஜய் தரப்பால் பரப்பப்பட்டது. அதுக்கு ஏற்றப்போல புகைப்பட சாட்சி உருவானதும் பின்னாடி நடந்த உரையாடல்கள், பேச்சுகள், கரூர் சம்பவம் எல்லாமே வந்து அப்படி அமையும் போது பொது தளத்தில் மக்கள்கிட்ட இருக்க நம்பிக்கை வந்து குறைஞ்சி போகுது. அது 8% 4% மாறுது. தேர்தல் முடிவில் வந்துடுது. அப்போ மீண்டும் ஏற்கனவே நம்ம ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கோம். திரும்ப ஏன் இதே மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போய் சிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஏகலைவன் அவர்கள் சொல்கிறார். இதை தான் நம்மளும் சொல்கிறோம். இது தவிர்க்கலாமே அப்படின்ட்டு. இல்லை, அவர் தான் நேரடியாக பேசக்கூடிய ஆள். அதான் பேசுறாருல்ல. இப்போ இது தவிர்க்க கூடலாம் அப்படின்னு ஒரு ஜெர்னலிஸ்டா, ஒரு பத்திரிகையாளராக அவர் சொல்றாருங்க. உங்களை கேட்டு அவர் ஆதரிக்கல, உங்களை கேட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாதுல்ல. எல்லா கருத்தையும் உங்ககிட்ட நேரடியாக வந்து சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குற ஏகலைவன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினரா? இல்ல அவர் கட்சியில் சேர்ந்திருக்காரா? இல்லையா? ஒரு அனுதாபியா இருக்கும்போது அவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் நேரடியாக சொல்லுவாங்க, சில விஷயங்கள் பொதுவில் சொல்லுவாங்க. சரி, இப்போ அண்ணன் பொதுவில் சொல்லிட்டாரு, ஒரு மூத்தவர் தானே, நமக்காக இத்தனை ஆண்டுகளை முட்டு கொடுத்தவர் மூத்தவர் தானே, அது சரி அப்படி கடந்து போங்க அப்படின்ட்டு போகலாம் தானே. சரி, இப்போ நம்ம ஒரு லாஜிக்கலாக விமர்சனம் பண்ண மாதிரி அவங்களும் விமர்சனம் ரொம்ப சரியானது, ரொம்ப நியாயமானது. இப்போ ஏகலைவன் ஒரு கருத்தை வைக்காருல்ல, இந்த மாதிரி சந்திப்புகள் வந்து ரொம்ப மன உளைச்சலை உண்டு பண்ணுது, தம்பிகளுக்கு எவ்வளோதான் அவங்க முட்டு கொடுப்பாங்கங்கிற கருத்தை முன்வைக்காருல்ல. இப்போ இந்த கருத்து தவறு அப்படின்னு ஏகலைவனை வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். ஏகலைவன் அவர்களே இந்த மாதிரி கருத்து தவறு, இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் மாண்பான ஒரு விஷயம், பொதுவாக சந்திக்கிறதுங்கிறது சரியானது. தம்பிமார்கள் வந்து இந்த மாதிரி உணர்வாக இருந்தாங்கன்னா அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதை எங்கள் அண்ணன் சீமான் செய்கிறார், அதில் ஒரு தவறு இல்லை அப்படின்னு நீங்கள் 100 காணொலி போடுங்க, நியாயமானது. கருத்தில் ரீதியா பதில் கருத்து அவர் ஒரு கருத்து வைக்காரு, உங்கள் கருத்து தவறானது அப்படின்னு பதில் கருத்தை வைங்க, நியாயமானது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அந்த கேரக்டரு ஏகலைவன் அவர்களை வந்து மூத்த பத்திரிகையால் சில்லறைத்தனம்னு எழுதுறார். இப்போ இந்த கேள்விக்கு இது பதில் இல்லையே ராஜா, இது பதிலா இல்ல. அப்போ என்ன நீங்க திராவிடத்துல இருந்து ஒருத்தர் எழுதுறானே, அவனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ இந்த திராவிடர்கள் மீது இவ்வளவு இதாக பேசுறீங்களா? இல்லை, அங்கே வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் டோனில் போகிறீங்க திமுக. இன்னைக்கு வந்து சுவாரஸ்யமான நாம் தமிழர் ஆதரவாளர்களுடைய அந்த கட்சி உறுப்பினர்களுடைய காணொலிகளை வந்து கலைஞர் கட்சிகளில் ஒளிபரப்பாகுது. நாம் திமுகவினர்லாம் வந்து அவர்களுடைய காணொலிகளை எடுத்து பரப்புகிறார்கள். கால மாற்றம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. டீயை விட அந்த ஒரு சகோதரர் வந்து அடஞ்சித் சொன்ன மாதிரி
டீயை விட டீ கப்பு வந்து கொதிக்குது, சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அமையுது அப்படிங்கிறது இருக்குது. சரி, அது போகட்டும். இப்போ ஏகலைவன் இப்படி ஒரு கருத்து வைக்காருன்னா மறுக்கருத்து எழுதலாம். இந்த சில்லறைத்தனம்ங்கிற வார்த்தை பயன்படும் போது அப்போ நீண்ட காலமாக வந்து ஏகலைவன் குறிவைக்கப்பட்டிருந்தார், ஏகலைவனை சீமானிடமிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு அசைன்மெண்ட்டுக்காக காத்திருந்தார்கள் கூட இருந்த முக்கியமான நிர்வாகிகள். இதுக்கு ஏகலைவன் வாண்டடா போய் வண்டியில் ஏறினார். அவர் ஒரு ஆர்வத்தில் நம்ம நேரம் முட்டு கொடுக்குறோம், ஒரு நம்ம ஜனநாயகபுரமோ ஒரு ஜெர்னலிஸ்டா ஒரு பத்திரிகையாளராக நம்ம ஒரு கருத்தை வைப்போம், நம்ம ஒரு பொது தளத்தில் வைப்போம் அப்படின்னு அவர் வச்சிருக்காரு. இல்லைன்னா கூட ஒரு ஏகலைவன் வந்து நேராக கூட சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் அது எதுக்கு அப்படின்னு அவர் வைக்காருல்ல. இந்த இதை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, இது சிக்கிட்டு ஆடு சிக்கிட்டு, அப்போ ஏகலைவன் இனிமேல் சீமான் ஏகலைவன் இதை உறவை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு உடனடியாக அடுத்த செகண்ட் இந்த சில்லறைத்தனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவைன்னு இருக்குது. அடுத்த செகண்ட் நீங்கள் ஒரு காணொலி போடலாம். ஏகலைவன் அவர்களுடைய மூத்த பத்திரிகைகள் ஏகலைவன் அவர்களுடைய கருத்து தவறானது, இந்த மாதிரியான சந்திப்புகள் மாண்பானது, இது சரியானது அப்படின்னு பேசி போட்டாங்கன்னா அது எதில் தவறு இல்லை, அவரும் ஒரு மாற்று கருத்துங்க கட்சியில் அவர்கள் உண்டு. அப்போது இது ஒன்று நடந்து போச்சு. சரியா, அடுத்தடுத்து தொடர்ச்சியாக காணொலி வருகிறது. சீமான் அவர்கள் வந்து இந்த காணொலிகள் எல்லாம் அவர் யாரோ ஒரு நாம் தமிழரில் இருக்கிற கடைகை மட்ட ஒரு தொண்டன் கிடையாது, ஒரு தம்பி கிடையாது, முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க ஒருத்தர். அவர் பேசும்போது இதெல்லாம் வந்து அவருக்கு போயிருக்கும். அப்போ அதை வந்து அவர் ஒன்று கண்டிச்சிருக்கணும். அப்படி கண்டிக்கிறது எதுவும் இல்லை. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இதான் ஃபோன் பண்ணதுங்கிறது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சில்லறைத்தனம்ங்கிற வார்த்தைக்கு பிறகு சீமானோ சீமான் அவர்களோ அல்லது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த முக்கிய பொறுப்பாளர்கள் யாரும் வந்து ஏகலைவனுக்கு ஃபோன் பண்ணவில்லை. அப்போ இது பாரதி ராஜா அவர்களுடைய இறுதி நிகழ்வுக்கு பிறகு அதன் பிறகு அழைத்த அழைப்பு, அதன் பிறகு ஏகலைவன் அவர்கள் ஃபோன் அப்போ நடந்த சம்பவம் நான் வந்து ஃபோன் பண்ணோம் எடுக்கல அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இந்த சம்பந்தம் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்படி தன்னுடைய உறுப்பினர் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான ஒருத்தர் போட்ட இதுக்கு சீமான் அவர்கள் அதன் பிறகு அழைக்கவில்லை. அப்படியே அழைத்திருந்தாலும் கூட அந்த தம்பியை காணொலி எடுக்க சொல்லி அந்த விமர்சனங்களை அவதூறுகளை எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழைச்சி நான் அவனை சூப்பர் சத்தம் போட்டேன், அண்ணா நீங்கள் எதாக இருந்தாலும் ஏன்ட்டு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு பேசுறதுங்கிறது ஒரு தலைமை பண்புக்கான அழகாக இருக்க முடியும். அது எதுவுமே இல்லை. இப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னா ஏகலைவன் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நாம் தமிழருக்கு முட்டு கெடுத்து பொது தளத்தில் வந்து ஒரு கேலி பொருளுக்காக இருந்த ஒரு மனிதர் வந்து ஒரே நொடியில் வந்து அவர் மீதான அவதூறுகள் அள்ளி தளிக்கப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஏகலைவன் மாதிரியான ஆள்களுக்கே இதுதான் நிலவரம். அதாவது நாம் தமிழரில் நடக்கிற கூத்துக்கள் என்னன்னா தங்களுக்கானவர்களை வந்து எதிர்த்தரப்புக்கு மாற்றி விடுவது, எதிர் முகாமுக்கு தள்ளி விடும் வேலையை மிகச்சிறப்பாக செய்கிறார். ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் போனப்போவும் நான் அப்போ தான் சொன்னேன், அல்லது காளியம்மாள் போனப்போவும் இதே தான் ஒரு கருத்தை சொல்கிறேன். உங்கள் ஒரு கட்சியிலேருந்து ஒரு அமைப்பிலேருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு குடும்பத்திலே அண்ணன் தம்பி அம்மா அப்பா மனவர்த்தம் வரும், கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க, வெளியே போவாங்க, திரும்ப வந்துடுவாங்க, இதெல்லாம் இயல்பானது. உங்கள் அமைப்பில் இருந்து ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு மனக்கசப்பில் வெளியே போகிறார் அப்படின்னா ஒரு 6 மாதம் கழித்து அவருக்கு திரும்பவே கூட வந்து சேரலாம், இல்லை திரும்பவே சீமான் அவர்கள் போன முடியாது சேரக்கூடாதுன்னு சொல்கிறதா விமர்சனமே பண்ணுறதே ஒரு இந்த பயில கட் பண்ணி விடுறது தான் இவனில் வந்து இதுக்கு இப்போ தான் நீங்கள் இதை வந்து தம்பி எழுதியிருக்காப்புல கரெக்டாக வந்து அந்த பாயிண்டை பிடிச்சி ஐடி விங்கில் பொறுப்பில் இருக்கார், நாம் தமிழருடைய இதில் பொறுப்பில் பார்த்து அவருடைய பதிவு ரொம்ப சரியாக எழுதியிருக்காரு. ஏகலைவனை வந்து குறிவைத்து கட்டம் தீட்டணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்த கும்பல் செஞ்ச வேலை அப்படின்னு எழுதியிருக்காப்புல. இதுதான் உண்மை. அது அவங்க கட்சியில் இருக்க ஒருத்தரே வந்து எழுதுறாரு. வந்து ஏகலைவன் இந்த மாதிரி சீமானுடன் நேரடியாக பேச வைக்கவோ இருக்கக்கூடாது, இந்த முக்கியமான தொடர்பில் வைக்காது, இவரை கட் பண்ணி விடணுங்கிறதுக்காக போடப்பட்ட ஸ்கெட்சி தான் இந்த ஆப்ரேஷன் ஏகலைவன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது மாதிரி நடத்தப்படுது. பொதுவாக ஒரு கட்சியிலேருந்து முரணாகி வெளியே போகிறாங்கன்னா நீங்கள் மற்ற எல்லா கட்சிகளும் பாருங்கள் இந்த அவதூறுகள் இருக்காது. இல்லை இருக்காது. கீழ்மட்ட தொண்டர்கள் இருந்து பிரிஞ்சு போனவங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி கட்சியில் இணைஞ்சிடறாங்க, திரும்ப இது உண்டு. ஆனால் இங்கே என்னன்னா வெளியே போயிட்டேன்னு அவனுக்கு ஒரு மனக்கசப்பாயிட்டு அவன் வெளியே கூட போக வேண்டியதில்லை. அவன் சரி கொஞ்ச நாள் ஒதுங்கியிருப்போம் அப்படின்றதா கூட இல்லை நீ கிளம்பு திரும்பி வந்துடாத அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு தனியாக அவன் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுறான். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா என்ன இடம் நான் உங்களுக்காக உழைச்சேன், உங்களுக்காக என்னுடைய வாழ்நாள் முழுக்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்களா அவன் வந்து இது உளவியல் மனநிலை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா எதிர்முகாமுக்கு நீ கூட வந்து சேரக்கூடாதுன்னு நினைக்கிற அங்கே போய் சேருவேன், உன்னை எங்கே கடுப்பேற்றணுமோ அங்கே போய் சேருவேன் அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்படும். இதுதான் நடக்குது வரிசையாக. ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் காளியம்மாள் ஆரம்பித்து நாம் தமிழர்லேருந்து வெளியே போனவர்கள் எல்லாருக்குமே அது மாதிரி கீழ்நிலையில் இருக்கிற ஆள்கள் எல்லாம் உடனே நேற்று வரைக்கும் நம்ம கூட அண்ணன் தம்பியாக பழகணும், நம்ம இப்படி அந்த வார்த்தைகள் பயன்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. உடனே பாஞ்சிருந்தேன், உடனே துரோகி ஆயிடுறான். எப்படி ஆகிறான்?
அப்போ நேற்று வரைக்கும் அண்ணன் நீ பேசின ஒருத்தன் இன்னைக்கு வந்து எப்படி துரோகியாக மாறுறான். கருத்து முரண் வரும், ஒருத்தங்களோட வருத்தங்கள் வருங்கிறது இயல்பானது. இந்த மனநிலையை கடக்க வேண்டிய தேவை. ஆனால் நீங்கள் சொன்னது தான் உண்மை. அவன் திரும்ப வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படிங்கும்போது இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் எழுதுவாங்க. அப்போது ஒருத்தங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்க உழைத்த உழைப்பை ஒரு நொடி பொழுதில் அப்புறப்படுத்துவது, இழிவுபடுத்துவது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. இது வந்து இப்போ வந்து ஏகலைவன் தரப்புக்கு ஒரு தரப்பு ஆதரவாளர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு 99% தம்பிகளோட மனநிலையை தான். அவர்கள் ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் பேர் வந்து என்ன இருந்தாலும் அண்ணன் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் பேரும் முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது என்னன்னா ஏகலைவனை வச்ச கருத்துக்கு கருத்து பேசாமல் ஏகலைவனை டேமேஜ் பண்ணுவது, ஏகலைவனை இழிவுபடுத்துவது, கேரக்டர் இது பண்ணுவது, ஏகலைவனை பிடிக்காதவர்கள் 4 பேர் இருப்பான்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்க வைக்கிறது. இது வந்து என்னன்னா இப்போ நம்மளை பிடிக்காத ஒரு 4 இருப்பான்ல, எல்லாரையும் பிடிக்காது இல்லை. அப்போ வந்து நமக்கு அவன் கூட வாய்க்க வரப்பு தர சாண்டா இருக்கும், அவனை கூப்பிட்டு பிடி, அதில் நீ பேசு, ஏகலைவனை பற்றி பேசு இப்படின்னு மாறி மாறி பேச வைக்கிறது. இதெல்லாம் வந்து நல்ல பழக்கம் கிடையாது. தமிழ் தேசிய அரசியல் வந்து தமிழ்நாட்டிற்கு அவசியமான ஒன்று. அது இன்றைக்கு சீமானால் உருவாக்கப்படவில்லை, சீமானால் முடிய போவதும் இல்லை. அது சீமானுக்கு முன்பு பல பேருடைய உழைப்பு. இன்று சீமான் அதை விரிவாக்கினார். அரங்க கூட்டத்தில் இருந்தது வந்து பொதுத்தளத்துக்கு பரவலாக்கினார். நாளைக்கு சீமானுக்கு அப்புறம் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போவார். இது ஒரு காலத்துக்கு தேவையானது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த கால மாற்றத்துக்கு அப்புறம், இந்த மாற்றங்களுக்கு அப்புறம் இந்த அரசியலுக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கிறது. திராவிடமே ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்து உளுந்து கிடக்கு. இதில் தமிழ் தேசியவாதிகள் சகத்தில் பரஸ்பரம் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் எழுச்சி பெற டைம். இந்த நேரத்தில் ஒருங்கிணைப்பாட ஒற்றுமையோட இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு சிறு கருத்து வச்சதுனால ஒருத்தங்களை வந்து இப்படி இழிவுபடுத்தி பேசுவது ஆரோக்கியமானது கிடையாது. இப்போ நம்ம இதை சொல்கிறதுக்கு நம்மளை கூட எனக்கு நம்ம ஒம்பரத்தான் சந்தேகம். நம்ம வந்து இப்போ ஜேர்னலிஸ்ட்டுகள் பத்திரிகை இவர்களுக்கு என்னென்னா பொதுவாகவே இதை சொல்லி தேவை வேண்டியிருக்கு. நம்ம ஒரு ஆதரவு நிலையை எடுத்தோடனே நான் பல இதான இந்த நிலை எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தமிழ் தேசியவாதி அல்ல, நான் வந்து நாம் தமிழர் ஆதரவாளனும் கிடையாது. ஆனால் காலத்தின் தேவை கருதி இவர்களை ஆதரிக்க வேண்டியது அவசியம் என்பதால் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக நான் வந்து ஊடகங்களில் பேட்டி கொடுத்தே தான் வந்திருக்கேன். ராவணாவுக்கு ஏகலைவனுக்கே இதை சொல்லியிருக்கேன். இதனால தான் உங்களை நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து நாம் தமிழர் இல்லைன்னு வெளிப்படையவே சொல்கிறாரு. ஆமாம், நான் அதை சொல்கிறேன். நான் அதை வந்து எனக்கு சரி தவறுன்னா அதை பேசக்கூடிய மனநிலை. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர், நான் ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு. என் மனநிலை சரின்னா சரி, அவ்வளோதான். நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சீமானவர்களை விமர்சித்து கார்ட்டூன் போடுறதுக்கு எனக்கு கண்டென்ட் இல்லையா? சரி, ஓகே, என்ன தான் நம்ம அண்ணன் நம்ம அதை வந்து விமர்சிக்கக்கூடாது, அது ஒரு தவறு தான். ஆனால் நம்ம ஒரு சில இதில் சாஃப்ட் கார்னர் இருக்கும்ல, சரி இவர்கள் நம்ம ஏன்னா அவர்கள் வளர்ந்து வரக்கூடியவர்களை நம்ம அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதனால அது சில இதை கடந்து போகும். ஆனால் அதை வந்து பிஜேபியை போட்டு அடின்னு அடிப்போம். இப்போ சீமானை குறித்து கார்ட்டூன் வரைவீங்களா? இல்லை, எப்பவுமே வரையும், அப்பவுமே வரைஞ்சிருக்கேன், ஆரம்பத்துலேயும் வரைஞ்சிருக்கேன். இன்றைக்கு வந்து தவறு செய்யும்போது நான் வேடிக்கை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது, விமர்சிக்க தான் செய்வேன். உடனே கார்ட்டூன் போட்டால் உடனே விலை போயிட்டான், இது டிவிக்கே கிட்ட விலை போகிறதுக்கு இது என்ன தேவை இருக்குது? தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்கள் பொதுவாக வந்து அவர்கள் வேறு இடத்துல இப்போ வந்து சேர முடியாது. அதுதான் வந்து நாம் தமிழருடைய இதான் என்ன நினைக்கிறாங்க, இங்கேருந்து போனால் உங்களுக்கு வேறு போக்கடம் கிடையாது, எங்களை விட்டு ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதை உடைக்கிறதுக்கு தான் பாதி பேர் வந்து போய் அங்கங்கே சேர்றாங்க. அதை உடைச்சவர்கள் ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், நேரு எழுதுறான திமுக திராவிட அரசியல். ஆமாம், இப்போ என்னென்னா நாம் தமிழருடைய இந்த மாதிரியான அரசியலால் என்ன ஆகுதுன்னா, நாம் தமிழர் வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஆள்களை அனுப்புற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வேலை இல்லை. நீங்க சொல்றதுதான் பெரிய இல்லை, அதுதான் அப்படி பேசுறாங்க. அந்த பேசுறத கேட்குற நிலைமை ஆயிடுச்சு. கட்சியில உணர்வாக இருந்து இயங்கியவர்கள் எல்லாம் இப்படி வெளியே அனுப்பிக்கிட்டே இருங்க, உருப்படும் அப்படிங்கிற வருத்தத்தை தான் நம்ம சொல்ல வேண்டியது. இறுதியாக ஒரு சந்தேகம் எனக்கு. இப்போ நான் நிறைய சமூக வலைதளத்தில் இருக்கிற ஒரு 30-40 வீடியோவை நான் பார்த்துட்டேன். 3 நாளில் நான் எல்லா வீடியோவும் பார்த்துருவேன். அதில் வந்து இந்த பாலா, ஏகலைவன், பாரிசாலன், விஸ்வா இந்த மாதிரி ஆட்கள் தான் தொடர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தலைமைக்கும் கட்சிக்கும் இப்போ தமிழ் தேசிய பத்திரிகையாளர்களுக்குள்ள அந்த பிரச்சனையை உருவாக்குறதே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சந்திப்பு, இந்த இதெல்லாம் மாண்பு சந்திப்புகள்லாம் நடக்கலன்னா எவனும் எதை பற்றியும் பேச போகிறதில்ல, சரியா? அது சந்திப்பு நடக்குது, அப்போ வந்து தம்பிகளுடைய மனநிலையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒரு பத்திரிகையாளருடைய மனநிலை. அது மாதிரி ஏகலைவன் அவர்கள் வந்து நல்லவர், கார்ட்டூனிஸ்ட் பாலா தான் மோசமானவர், அவர் வாயை கிளறி அவர் காணொலி போட சொல்லி நானாக கேட்டேன்.
அந்த காணொலி அவர் போட்டார். அதுக்கு பிறகு இந்த மாதிரியான சில்லறைங்கிற வார்த்தையை ஒருத்தர் வந்து பயன்படுத்துகிறாரு. அப்போ நான் அவரை ஒரு நேர்காணல் எடுக்கிறேன். அப்போ அவர்களுடைய நேர்காணல் எடுக்கும்போது ஒரு பொதுவாகவே இவர்கள் இந்த ரசிக மனநிலை கொண்டவர்களுக்கு புரியுறதில்ல, ஊடக இது தெரியல. ஒரு உரையாடல், ஒரு பேட்டி, நேர்காணல் அப்படின்னா அவனுக்கு ஜால்ரா போடிய மாதிரியே கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்நிலையில் இந்த கேள்வி கேட்கும்போது தான் அவன் வந்து தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு அவங்க கிட்ட இருந்து பதில் வர வைக்க முடியும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுனா அதுல சுவாரஸ்யமே கிடையாது. அப்போ எந்த பேட்டியுமே பாருங்க, கரண் தப்பார் ஜெயலலிதா பேட்டி ஏன் இன்னைக்கு வரலாற்று சிறப்புனா ஜெயலலிதாவை வந்து காரணம், அதே கரண் தப்பாருக்குள்ள தான் மோடி பேட்டி. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி வந்து அந்த நபருடைய மனநிலைக்கு ஆதரவான ஆளாக கூட இருக்கலாம். நாங்கள் இப்போ நீங்களே என்னுடைய சார்பு நிலை உள்ளவராக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசும்போது எனக்கு எதிரான கருத்தை தான் நீங்கள் வச்சு கேள்வி கேட்கணும். ஒரு உரையாடல் அப்படி தான் வந்து சரியாக இருக்க முடியும். நீங்கள் வந்து அது வந்து கருணாநிதி எழுதுகிற கேள்வி பதில் மாதிரி இருக்கும். முரசொலியில் கருணாநிதி இப்படி சொல்கிறார்களே அப்படின்னு அவரே கேள்வி எழுதுவார், அதுக்கு அவரே பதில் சொல்லி எழுதுவார். அந்த மாதிரி அதுக்கு அந்த வேலையை நம்ம செய்கிறது. அப்போது ஏகலைவன் தரப்பு கருத்தை கேட்கறதுக்கு நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்குறோம், அவர் பதில் சொல்கிறார். இதை கூட புரிஞ்சிக்க தெரியாமல் பாலா தான் வந்து இது பண்ணுறாரு. இப்போ எனக்கு முதல்ல நாம் தமிழர் நம்மளுடைய வரிசையாக நம்ம போட்ட காணொலிகள் போய் பாருங்கள். ஆதரவு நிலை எடுத்தப்போ ஒரு பையன் வந்து ஏன் வந்து பாலா ஏகலைவன்லாம் வந்து இப்படி ஆதரவு நிலை எடுக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. ஆனால் ஒரு சிறு விமர்சனம் ஒரு ஜேர்னலிஸ்டாக வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கலாமேன்னு சொன்னால் உடனே வந்து அவர்கள் மீது இழிவுபடுத்துகிற வார்த்தைகளை அவதூறுகளை பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய பக்குவம் என்ன நிலையில் இருக்குது? தயவுசெய்து எனக்கு என்ன போகிற போக்க பார்த்தா தாவைக்காரங்களை நம்ம தற்கொலைன்னு சொன்னால் அவன் வந்து அரசியல் கற்றுக்கிடுவான் போல இருக்கு. நம்ம வந்து அரசியல் அறிந்தவர்கள்னு சொல்லக்கூடியவங்க தெரியலன்ட்டு கற்றுக்கிறான். ஆமாம், தெரியாதவங்க கற்றுக்கிடுவாங்க. நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் தான் வந்து படு முட்டாளாக மாறுவான் அப்படிங்கிற வருத்தம் தான் வருது. அரசியல், கருத்தியல் இந்த மாதிரியான விஷயங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். கருத்தியல் யுத்தம் எவ்வளோ முக்கியமான, நான் ஒவ்வொரு இடங்களையும் சொல்கிறேன், கருத்தியல் யுத்தம் மிக மிக முக்கியமானது. அதை புரிஞ்சிக்காங்க. அதுக்காக எல்லா விஷயங்களும் எந்நேரமும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பொது உரையாடல் வரும்போது இப்போ வந்து எல்லாத்தையும் போய் வந்து சீமானவர்களிடம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவைன்னு இருக்கு. பொதுவில் உரையாடல் நடக்கட்டுமே, பொது உரையாடல் நடக்கட்டும். ஏன் ரகசியமாகவே இது வந்து ரகசிய ஏஜென்ட்டாக வச்சுருக்கீங்க? இல்லை அவங்க பொது தளத்தில் 4 கருத்து கந்தசாமிகள் 4 கருத்துக்களை பேசிட்டோம். அந்த கருத்துக்களில் வந்து பார்க்குறவங்க இருப்பாங்க, புரியாத தம்பிகளுக்கு அது புரிய வரும். இல்லை அந்த பேசக்கூடிய நபர்கள் வந்து இல்லை அவங்க கருத்து தவறுன்னு வரட்டும். ஒரு டிபேட் உருவாகட்டுமே, ஒரு டிபேட் உருவாகணும்ல, மாற்று கருத்து உருவாகணும். இந்த ஒரு இல்லை மாற்று கருத்துக்கு இது ஒரு சரியான கருத்துன்னு வைக்கணும். இப்படியெல்லாம் உரையாடல் இருக்கணும். இது வந்து சர்வாதிகார ஆட்சி கிடையாது. ஒன் மேன் ஷோ, ஒரே கருத்து அப்படின்னு வச்சுட்டு பயணிக்கிறதுக்கு. அப்போ ஒரு ஜனநாயகமாக தான் ஒரு பயணம் இருக்க வேண்டும். அப்போ ஒரு கருத்து இருக்குது. சீமானவர்கள் அவர் சொல்வார், மேடையில் சொல்வார், நான் சொல்வது சரி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்காதீங்க, ஒரு தனிநபரை நம்பாதீங்க, தத்துவத்தை நம்புங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஆனால் வந்து கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசினா, அது இல்லாமல் அவர் மேடையில் அப்படி பேசுகிறாரா, நிஜத்தில் அப்படி இருக்காருங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து இதாகுது இல்லை. இல்லைன்னா வந்து ஏகலைவனுடைய இந்த இதுக்கு வந்து இல்லை அவர் நம்ம மூத்தவர் முன்னத்தியார், அவரை வந்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு அடுத்த செகண்ட் பேசியிருக்கணும்ல சீமான் அவர்கள். ஏன் வந்து வேடிக்கை பார்க்காரு? அப்போ அவர் இவரே வந்து கால் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. யார் கால் பண்ணணும்? ஏகலைவனே கால் பண்ணி பேசுவார். எதுக்கு கால் பண்ணணும்? உங்களுக்கு தானே சார் ஏகலைவன் அவருடைய உழைப்பை கொடுத்துருக்காரு. ஏகலைவனுக்கு எதுவும் மாத சம்பளம் கொடுத்தீங்களா நீங்கள்? இல்லை. உங்களுக்காக பேசினார், வச்சார், இயங்கினார். உங்கள் தம்பி ஒருத்தர் இந்த மாதிரியான தவறான போடுறாருன்னா நீங்கள் தம்பியை கூப்பிட்டு சத்தம் போடணும். அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் இதை வந்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏற்றுக்கிட்டாரு, என்ஜாய் பண்ணுறாரு, ஓகே விட்றா திட்டுறா போடுறா அப்படிங்கிற மனநிலை தானே இது தவறானது இல்லை. அப்போ வந்து சரிங்க, நான் கேட்குறேன், ஏகலைவன் பண்ணது தவறுங்க, 100% ஒரு தர்க்கத்துக்கு வைப்போம், 100% ஏகலைவன் பண்ணது தவறு. ஆனாலும் சரி விட்றா போட்டு அவரை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லணும்ல. அவருடைய கருத்தை அவர் தவறாக சொல்லிட்டாரு, அதுக்காக பதிலுக்கு நீ அப்படி பண்ணாத அப்படின்னு சத்தம் போடணும்ல. சரி என்ன இருந்தாலும் அவர் நம்ம அண்ணன் அப்படின்ட்டு சொல்லணும்ல. அப்படி ஏன் செய்யலை? அப்போ என்னென்னா அதை வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து கருத்து பேசக்கூடியவர்களாம் இல்லை, ஒன்மேன் அண்ணன் கருத்து சொல்ல மற்ற நீங்களாம் கேட்டுக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்ட இதை தான் உருவாக்குறீங்க அரசியல். இது ஆபத்தான அரசியல், இப்படி இருக்கக்கூடாது அரசியல். எல்லா ஜனநாயக கருத்துக்களுக்கும் இடம் அளிக்க வேண்டிய ஒரு இடம் தான், அதுதான் வந்து மலரும், அதுதான் வளரும். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.